திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் வந்து அண்ணாமலை வெறும் வாய் தவறால் அப்படின்னு சொல்லி. அண்ணே, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருங்கண்ணே? இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது வேறங்கண்ணா. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க, திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரின்னு இருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இந்த பிரச்சனையில என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு? முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு, இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும், எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க, நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று. அண்ணாமலை இருக்கணும், ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு? அதனால சரி, அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில, தொண்டனாக அண்ணாமலை இருப்பான். தொண்டன்கிற பதவி எப்பொழுது இருக்கும்? தலைவர்கள் மாறித்தான் ஆகணும். அதான் அந்த கட்சியினுடைய அழகே, தலைவர்கள் மாறுவது. அப்பதான் அவ்வளவு தலைவர்களை நாங்கள் உருவாக்க முடியும். அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏவர்றாங்கன்னா அவர்களும் தலைவர்களாக வர முடியும், இத்தனை பெண்கள் ஏவர்றாங்க தலைவராக முடியும். ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர். அதற்கு நான் என்ன சொன்னேன்? நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகற்றும். இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? சில பேர் செங்கல் அகற்றும் நினைக்கிறாங்க, கீழே விழுந்து தலையிலே அடிபட்ட பிறகு புத்தி வரணும். அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன், அப்ப முதலமைச்சர் என்னை அச்சுறுத்துகிறாரா? எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா? நான் அப்படி எடுத்துக்கல. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? வைராக்கியமா சொல்றாரு, பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. நாங்களும் வைராக்கியமா சொல்றோம், பார்க்கலாம் வாங்க. சோ முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிபட்ட பிறகுதான் புத்தி வரும் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காங்க. அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சுமத்தல, ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டேன். சரி பார்த்துக்கலாம் சார், எலெக்ஷன் ஃபீல்ட்ல பார்த்துக்கலாம். நீங்க அப்படி சொல்லுங்க, நாங்க இப்படி சொல்றோம், மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம். இதுல கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர் பாபு அவங்க சொல்றாங்க நான் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு தமிழகத்தில் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யாரு? 35 திமுக அமைச்சர்கள் 14 பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. அவங்க இம்போர்ட்டடா, நான் இம்போர்ட்டடா? சேகர் பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க. இன்னைக்கு கலைஞர் யாவோ கடவுள்ங்கிறார். அப்ப மதம் மாறியவர் அவரா நானா? அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர் பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன். இது நியாயமா? இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார். அதெல்லாம் மிரட்டல் இல்லையா? சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய சொன்னாரு, இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவோம். அதையெல்லாம் நாங்கள் ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம். பாத்துக்கலாம் வாங்க, களத்திலே மோதுவோம். ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம். நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டரும் இங்கே இருப்போம். நிச்சயமாக 2026 திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்தில் கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சியில் அவங்க